இப்போ தான் துஷாருக்கு வந்து கோவம் வந்திருக்கு, திவ்யாவை வந்து தெறிக்க விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். கொஞ்சம் தான் பாராட்டணும், அதுக்குள்ளேயே துஷார் மறுபடியும் ஒரு மோசமான வேலையை செஞ்சு விட்டாப்ல. அப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னைக்கு வந்து செக் அவுட் வந்து பண்ணிவிட்டு வெளியே போனாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து துஷார் அவர்கள் வந்து பிரியங்காவுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து விட்டார். ஸோ இது வந்து பெரிய குத்தம் என்பதாக, இது தப்பு அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னால் இவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே ஒரு பயங்கரமான ஒரு சண்டை துஷாருக்கும் திவ்யாவுக்கும். ஏன் அப்படின்னா திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆட்டிடியூட், ரூத்லெஸ்ஸாக, ரொம்ப ரூடன்னாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே வந்து என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல வந்து துஷார் அவர்கள் வந்து ஸ்டாண்ட் எடுத்து ஒரு சண்டை வந்து போட்டாப்புல. அது வேணுத்துக்குன்னு துஷார் வந்து நல்லா தான் வந்து போயிட்டு குவைட்டாக தான் வந்து பேசிட்டு இருந்தார். பட் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரூடாக பேசுறதுனால அவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன். இதனை தொடர்ந்து பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் வந்து பண்ணாங்க. அவங்க கிளம்பி போகும்போது கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாப்புல துஷார். ஆக்சுவலாக அவர் வந்து மேனரிசத்தோட நல்லபடியாக தான் வந்து முத்தம் கொடுத்தாரு. பட் பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா இவன் பாரு கிஸ் கொடுத்துட்டாடி பட்டுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஸோ இதை பார்த்த பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரூட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, துஷார் நீ வந்து முத்தம் கொடுக்குறதெல்லாம் அவங்க வந்து மேரிடு, ஸோ இது மாதிரிலாம் பண்ணாத, ஹோட்டலில் எந்த ஹோட்டலில் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு துஷார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நான் எந்த இன்டென்ஷனோடையும் நான் அந்த மாதிரி பண்ணல, நான் நல்ல இன்டென்ஷனோட தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீ எந்த இன்டென்ஷனோட பண்ணு, எந்த ஹோட்டல்லையும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நீயே வந்து வெளியில் ஒரு ஹோட்டலுக்கு போகிற அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு ஆள் வந்து பண்ணுறாங்க உனக்கு அப்படின்னா நீ அதை ஏற்றுப்பியா? அப்படி எதுவும் ஏற்றுக்க மாட்டல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி துஷார்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் துஷார் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் நல்ல இன்டென்ஷனோட தான் சொல்லிட்டு இருந்தேன், பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே நீ திருந்த மாட்டேன், நான் என்ன பண்ணுறது, ஆனாலும் இது ஹோட்டலோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வரும், இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணாத, இது சொல்கிறது என்னுடைய கடமை, பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் வந்து கொடுத்தாங்க. இதுக்கிடையில் நம்ம தேஷ்பாண்டே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே போகும்போது எப்ஜே அதுக்கப்புறம் வினோத் இவங்கெல்லாம் வடையை உடச்சி வந்து ஊட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பெரிய தப்பு தானே. ஏன்னா நேற்றுக்கு வந்து நான் கையில் எடுத்து வைக்கும்போதே வந்து கையிலலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரியங்கா அவர்கள் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறாப்புல, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அதை கையில் எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விடுறது வந்து ரொம்ப தப்பு, நமக்கு வந்த கெஸ்ட்டை வந்து இப்படி ட்ரீட் பண்ணலாமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி திவாகர் ஒரு பக்கம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம மேனேஜரை வச்சு தான் பொலன்னு பொழக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் எனிஹவ் துஷார் பண்ணது வந்து தப்பாக இல்லை சரியா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து கேட்க வேண்டிய சுச்சுவேஷனில் வந்து பார்வதி இருந்தாங்க, அவங்க கேட்கவும் செஞ்சாங்க. அவங்க கேட்டது சரியா தவறா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.